உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கும் அம்மாவுக்கும் உயிர் பயம்னா என்னன்னு காமிச்சவ தெரியுமா? அவங்க 2 பேரையுமே விட்டு வைக்க கூடாது. ஆக மொத்தத்துல இந்த பூஜை நடக்காம நின்னுடும். நம்ம பிளானும் சக்சஸ் ஆயிடும். சரி சரி, நான் ரவுடிங்க கிட்ட சொல்லிடுறேன். சொன்னதெல்லாம் யாவும் இருக்குல்ல? ஹலோ சார், சொல்லுங்க சார். டேய், ஒரு பாப்பா ஒண்ணு வரும். அந்த பாப்பாவை வச்சு ராணியை எப்படியாவது பின்னாடி வர வச்சு அவ கதையை முடிச்சிருங்க. ஓகே சார், முடிச்சிடுறோம். நாங்க பாத்துக்கிறோம். பார்க்காதீங்க, செஞ்சு முடிங்க. ஓகே சார். டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்போ அந்த குட்டி சாத்தானை மட்டும் அங்க போக வைக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். முறைக்கிறான் மாமா. இங்க என்ன பாரியா? ஏன் அங்கேயே பாக்குற? மாமா, இந்த கோயில்ல பிரசாதம் நல்லா இருக்கும், சாப்பிட்டீங்களா? என்ன 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்க, என்னன்னு பாத்துருவோமா? ஏய், அவ வந்துகிட்டு இருக்கா. ஓகே சார். அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. அவளை விட்டுறாதீங்க. சரிங்க சார். எப்படியாவது அவளை பணயமா வச்சு ராணி அங்க வர வைக்கணும். அதுக்கான வேலையை பாருங்க. புரியுதா? புரியுது சார். பாரு. அண்ணா அண்ணா, ஜாக்கிரதை. அந்த சின்ன பொண்ணை சாதாரணமா நினைக்காதீங்க. ஏதாவது தப்பு நடந்துற போது ஒரே அமுக்கிடுங்க. கச்சிதமா பாப்பா தூக்குறோம், அதுக்கப்புறம் ராணியை பாத்துக்கிறோம். மாமா, அந்த குட்டிச்சாத்தானை மட்டும் ரவுடிங்க கரெக்டா புடிச்சு ராணியை எப்படியாவது அங்க வர வச்சு 2 பேர் கதையும் முடிச்சிட்டோம். இந்த பூஜையும் நடக்காது, பொம்மி ஆவி வெளியிலயும் வராது. பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கட்டும், பாத்துக்கலாம். அப்ப என்னோட ஆவி எப்ப வரும்? யோ, நீ வேற சுமாரியா? சரி, பாரு. யோ மாமா, போன் பண்ணிட்டாங்க. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? இந்த பாப்பா இருக்குல்ல, பாப்பா அது உயிரோட வேணும்னா கோவிலுக்கு பின்னாடி நீ மட்டும் தனியா வா. வரும்போது உன் புருஷன்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ சொல்லி கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச இந்த பாப்பா உயிரோடவே இருக்காது. புரியுதா? ஐயோ, பாப்பாவை காணுமே. இங்க பாரு, நிமிஷ நேரத்துல இவ கழுத்தை அறுத்துருவேன். நீ உடனே வா. இந்த பாருங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? நம்பிக்கை இல்லனா இந்த குழந்தை கதறி அழுகிற சத்தத்தை கேக்குறியா? பேசு. அழுன்னு சொல்றல. ஏய், அழமாட்டியா? ஏய், அழுன்றல. அழு. அழுன்னு சொல்றல. ஏய். என்னடா சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? கத்தி எடுத்து அப்படியே ஒரே ரூபா அறுத்துருவேன். அழு. ஏய், நீங்க அவளை எதுவுமே பண்ணிராதீங்க, நான் வந்துறேன். உனக்கு ஒண்ணும் ஆகல? உனக்கு ஒண்ணும் ஆகல பாப்பா? உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ தாடிகாரா, நான் உன்னாண்ட ஒண்ணுமே சொல்லல. எப்படியா கமுக்குமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? நீ போன் பேசினப்ப உன் முகம் ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. போனை காதுல வச்சுக்கிட்டு நீ அங்கிருந்து கிளம்பி வந்தல்ல, எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு. அதான் உன்னை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை. ஆமா, நீ எதுக்கு இங்க தனியா வந்த? அதுவா, பாப்பாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி அவனுங்க என்ன போன் பண்ணி இங்க வர வச்சிட்டானுங்க. பாப்பாவை கொன்றுவேன் அது இதுன்னு மிரட்டினானுங்க. என்ன பாப்பா நீங்க இங்கெல்லாம் நீங்க தனியா வரக்கூடாதுல்ல? அப்பா, ஒண்ணும் இல்லப்பா, காத்துல ஒரு பலூன் பறந்து வந்துச்சு.
அது பின்னாடியே வந்தனா அப்போதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இனிமே தனியா வரக்கூடாது சரியா? தாத்தா ஒண்ணும் இல்ல. ராணி என்னம்மா என்னாச்சு? ஐயோ இல்ல என்னாச்சு? எல்லாரும் பயந்துட்டாங்களா என்ன? ராணி ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. தாத்தா அது என்னம்மா என்ன ராணி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு தாத்தா. ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணானுங்க, நான் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம ஊருக்குள்ள ரவுடி பசங்களா? மாமா ஆ? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம். மொத்த ஊரே அங்க கிளம்பி போயிருக்கு. ஆ, உடனடியா அந்த சுடுகாட்டு சாம்பலை அங்க இருக்கிற அந்த பொங்கல்ல கலந்துடலாம். ஆ. அவங்க வர்றதுக்குள்ள அதை செஞ்சு முடிக்கணும். டேய் எனக்கு ஒரு டவுட்ரா இருடா. என்ன கேளுங்க. சாம்பலை கலந்ததுக்கு அப்புறமும் அந்த சாம்பலை நல்லபடியா பொங்கல்ல கலந்திருக்கான்னு செக் பண்ண. நாம 2 பேரும் அந்த பொங்கலை சாப்பிட்டு பாப்போமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. யோ வர ஆத்திரத்துக்கு யோ உன்னை கொல்ல கூட முடியாதே. யோ சரியா, சாரி. யோ நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம்யா. யாராவது வர்றதுக்கு முன்னாடி அந்த சாம்பலை மட்டும் கலந்துட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் இங்க இருந்து பாத்துக்கிட்டு சிக்னல் குடியா. சரி போ. ஏய் டேய் மனோ, நான் சொன்னேன்ல என்னை எதிர்த்து பேசுனதுனால சாமி உன்னை கீழே தள்ளிடுச்சுடா. யோ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருயா. ஊரை கூட்டாத. ஆமா ஏன் விழுந்த? ஆ? யோ பயத்துல விழுந்துட்டயா. ப்ளீஸ்யா, யாராவது வராங்களான்னு பாருயா. சரி நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வேலையை பாரு. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நல்ல வேளை பொங்கல்ல விழல. அங்க இருங்க. டேய் மனோ, சீக்கிரம். ரெண்டு சாம்பலையும் ஒன்னாக்குனீங்கல்ல, ஆமா. அதுக்கப்புறம் அந்த துஷ்ட சக்தியோட செய்வின வீரியத்தால அது கொடிய விஷமா மாறிடும். அங்க பொங்கல் வைக்கக்கூடிய பானையில உன் கையில இருக்கிற கொடிய விஷத்தை கலந்தா போதும். அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் விடாம எல்லாரும் நொர தள்ளி செத்து கீழே விழுவாங்க. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.